உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அமித்ஷா வசமாக மமதா பானர்ஜிகிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கிறத பற்றி தான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலே ஊழல் மாநிலம் தமிழ்நாடு தான் பேசிட்டு போன அமித்ஷாவுக்கு ஆப்பு வைக்கிறது மாதிரி மமதா பானர்ஜி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்திட்டு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணுங்கிறதுல பிஜேபி ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அமித்ஷா வந்தார், இப்போ மோடி வரப்போகிறாராம். இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு மந்திரிகள் எல்லாம் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது பிஜேபிக்கு. அதே போல் மேற்கு வங்காளத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பவர் மமதா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ். அப்போ திரிணாமுல் காங்கிரஸுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த தொல்லையெல்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் திடீரென்று நேற்றைக்கு முன்தினம் மமதா பானர்ஜிக்கு தேர்தல் ஆலோசனை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஐபேக் என்கிற கம்பெனி, நமக்கெல்லாம் தெரியும், பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு பீகார்காரன் ஆரம்பித்த கம்பெனி. ஐபேக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் சென்டர். அந்த தான் அந்த கம்பெனியுடைய பேர், அதான் ஐபேக். அந்த கம்பெனியினுடைய இணை நிறுவனர், ஃபவுண்டர் பிரதீக் ஜெயின் அப்படிங்கிறவர் தான் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறார். இந்த ஐபேக் தான் இப்போ மமதா பானர்ஜிக்கு வரப்போகிற தேர்தலில் தேர்தல் ஆலோசனை செய்ய சொல்லுகின்ற நிறுவனமாக நியமிக்கப்பட்டிருக்கிற நிறுவனம். இப்போ இந்த நிறுவனத்தில் போய் அமலாக்கத்துறை முந்தா நாள் ஒரு பெரிய ரெய்டை நடத்திருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், இந்த ஐபேக் நிறுவனம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிலக்கரி ஊழல் பணத்தை வெள்ளையாக மாற்றுறதுக்கு உதவியது அப்படிங்கிற பேரில் ஒரு வழக்கை போட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கை தூசி தட்டி எடுத்து இப்போ அங்கே ரெய்டு நடத்துகிறாங்க. இந்த ரெய்டில் தான் மிகப்பெரிய விவகாரங்கள் வெளியில் வந்திருக்குது. முதல்ல அந்த ரெய்டு நடந்தது, அதில் மமதா பானர்ஜி நடந்துக்கிட்ட முறை பத்திரிகைகளெல்லாம் செய்தியாக வந்திருக்குது. இப்போ இந்த இடியை வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டி பணிய வைப்பது, எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு பணம் கொடுக்காமல் நிறுத்தி வச்சு கெட்ட பேர் உண்டாக்குறது, இந்த 2 வேலையும் மோடி அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குதான். அந்த வகையில் தான் இப்போது மமதா பானர்ஜி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற விடாமல் தடுத்து ஏதாவது கோளாறு பண்ணி அந்த அம்மாவை தோக்கடிக்கணுங்கிறதுல மோடி அமித்ஷா கும்பல் ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் 8ஆம் தேதி அந்த பிரதீக் ஜெயினுடைய வீட்லேயும் அவருடைய அலுவலகத்திலையும் போய் ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனேயே, இந்த ரெய்டு நடத்துனது ஊழலுக்காக அல்ல, இந்த ரெய்டு நடத்துதுன்னா ஐபேக் கம்பெனியில் மமதா பானர்ஜிக்காக, இந்த தேர்தலுக்காக அந்த கம்பெனி நடத்தியிருக்கிற ஆய்வுகள், அதே போல் அந்த கம்பெனியை உருவாக்கி வச்சுருக்கிற தரவுகள், வரப்போகிற தேர்தலில் யாரை நிற்க வைக்கலாங்கிறதுக்காக அவர்கள் சொல்லியிருக்கிற ஆலோசனை, அதே போல் ஓட்டர் லிஸ்ட்டு, இப்படி இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸினுடைய ரகசியமான அறிக்கைகள், தரவுகள் எல்லாத்தையும் திருடிட்டு வர்றதுக்காக தான் இடியை இவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனேயே மமதா பானர்ஜி நேரடியாக மாநில டிஜிபி, காவல்துறையினுடைய உயர் அதிகாரி, பிற அதிகாரிகள், ஒரு போலீஸ் படை, அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போய் ஒரு 3 மணி நேரம் இடி அதிகாரிகளெல்லாம் அலற விட்டு அவங்க கைப்பற்றி வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும், தரவுகள், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தோமா வெளியில் வந்துடுச்சு. இதை யாருமே எதிர்பார்க்கல. இப்போ பொதுவாக இந்த தேர்தல் ஆலோசனை சொல்லுகின்ற நிறுவனங்கள், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்காக பல தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கிற, அது ரொம்ப முக்கியமான நிறுவனம் தான் ஐபேக். இதைத்தான் இப்போது மமதா பானர்ஜி அந்த அம்மா அதை அமர்த்திருக்கிறாங்க. இப்போ போய் இதுவரையிலும் நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, இடி போணுச்சுன்னா யாருமே கிட்ட போக முடியாது, மத்திய படையெல்லாம் போய் காவலுக்கு நிற்கும், ஒன்றும் கிட்ட போக முடியாது அப்படின்னு இந்தியாவே மிரட்டிக்கிட்டு இருந்த அமித்ஷாவும் மோடியும் அவருடைய அடியாள் படையாக செயல்படுகின்ற இந்த இடி அங்கே போன உடனே கல்கத்தாவில் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்ட போட உடனேயே மமதா பானர்ஜி தன்னுடைய போலீஸ் படை அதிகாரிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய்
எல்லாத்தையும் அந்த அதிகாரிகள் கையில் இருந்த டாக்குமெண்ட்ஸை பூரா கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா என்ன அறிக்கை விட்டுருக்குறாங்கன்னா, அது சொல்கிறது சரிதான், இவன் வந்து என்னுடைய கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்குள்ளே போய் உள்ளர போய் இவனுக்கு வந்து திருடி இருக்கிறானுங்க, இது வந்து சோதனையெல்லாம் கிடையாது, இது வேணுக்கும்னே எங்களுடைய தரவுகளெல்லாம் திருடுறதுக்கான முயற்சி, இதை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த நடவடிக்கையை மோடியோ அமித்ஷாவோ எதிர்பார்க்க முடியாது, இந்தியாவில் வேறு யாருமே எதிர்பார்க்க முடியாது. இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை, அதாவது இடி வந்து உலகத்துக்கே நாங்கள் வந்து உள்ளர போனால் யாரும் கிட்ட வர முடியாது அப்படின்னு வந்து மாறுதட்டிக்கிட்டு வந்து அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த ஈடியை நேராக போய் சட்டையை பிடிச்சி தூக்கி அந்தண்டை போட்டு அவன் எதெல்லாம் கைப்பற்றி வச்சுருந்தானோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தம்மா வெளியில் வந்துருச்சு. இதை அமித்ஷா மோடி வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கவே மாட்டாருங்க. இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநில முதலமைச்சரும் செய்வதற்கு துணிச்சல் வராது, நிச்சயமாக நாம் சொல்லலாம். அந்த வகையில் நமக்கு வந்து மமதா பானர்ஜி மேலே நமக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். மமதா பானர்ஜியினுடைய அரசியல் கொள்கைகள், அவருடைய ஆட்சி முறை, இதில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஈடியை வச்சுக்கிட்டு யாரை வேணாலும் மிரட்டலாம், என்ன வேணாலும் அடாவடித்தனம் பண்ணலாம் என்று ரொம்ப திமிர் பிடிச்சி அலைஞ்ச வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மமதா பானர்ஜி ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிற வகையில் உண்மையிலேயே மமதா பானர்ஜியை நான் மனமாற பாராட்டணும். இந்த மாதிரி திருப்பி அடித்தால் ஒழிய பிஜேபி, அமித்ஷா, மோடி கும்பல் நடத்துகிற அடாவடித்தனத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதனால தான் இப்போ என்னென்னா பிஜேபிக்காரன் வந்து கதறான், ஐயோ இது சட்டவிரோதமானது, இடிங்கிற வந்து ஒரு சுயேட்சான நிறுவனத்தினுடைய விசாரணைக்குள்ளே போய் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், இது வந்து பெரிய குற்றச்செயல், ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் யூயின் அம்பலம் தம்பலம் தாண்டி குதிக்கிறானுங்க பிஜேபிக்காரெலாம். அதெல்லாம் ரைட்டு. அந்த அம்மா நேற்று போய் 3 மணி நேரம் அங்கே இருந்து தன்னுடைய உயர் போலீஸ் அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கு, தனியாக ஒன்றும் பண்ணலை. ஆகையினால இந்த நிலைமையில் நேற்றைக்கு இதை கண்டித்து இந்த இடி என்கிற ஒரு ரவுடி கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாரை வேணாலும் மிரட்டலாம், எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ளேயும் போய் அங்கே வந்து இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் திருடிட்டு வரலாம் என்கிற இந்த அடாவடித்தனத்துக்கு இப்போதுக்கு முதலாக மமதா பானர்ஜி ஒரு குறைந்தபட்சம் ஒரு எதிர் நடவடிக்கையை செய்திருக்கிறார், ஒரு எச்சரிக்கையை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு வந்து கல்கத்தாவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடத்தி அமித்ஷாவுக்கு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். அப்போது இது வந்து இந்த அடி இப்போ ஈடிக்கு எதிராக மமதா பானர்ஜி தொடுத்திருக்கிற போர், அல்லது ஈடிக்கு மமதா கொடுத்த அடி இருக்குதே, அந்த அடி வந்து ஈடி அதிகாரிகளுக்கு கொடுத்த அடி இல்லை, அந்த அடிங்கிறது மோடிக்கு கொடுத்த அடி, அமித்ஷாவுக்கு கொடுத்த பெரிய அடி. இந்த பேரணியில் மமதா பானர்ஜி ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறார். என்ன தகவல்னா, இப்போ சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா என்ன பேசினார், இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் மாநிலம் தமிழ்நாடு, திமுக தான் பெரிய ஊழல் கட்சின்னு உலகமாக யோக்கியம் மாதிரி இந்த ஆள் பேசிட்டு போனான். மமதா பானர்ஜி நேற்றைக்கு அந்த பேரணியில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த அம்மா இனி வந்து இந்த மிரட்டல் லெட்டர்லாம் என்கிட்ட ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அந்த பேரணியில் மமதா பானர்ஜி ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறார், அதுதான் அமித்ஷாவினுடைய ஊழல். அமித்ஷா எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சாட்டுறாரு. இந்த அமித்ஷா இப்போ எந்த ஐபேக் கம்பெனியின் மீது நிலக்கரியில் ஊழல் பண்ண பணத்தை ஐபேக் கம்பெனி மூலமாக வெள்ளையாக்குனாங்கன்னு சொல்லி பிஎம்எல்ஏ வந்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தினாங்களோ, அதே நிலக்கரி ஊழலில் அமித்ஷா கோடியாக சம்பாரிச்சிருக்கிறான். அதுக்கு அடியாளாக இருந்தது யாருன்னா, இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பி ஒரு ஆள், பிஜேபியினுடைய எம்பி ஜெகநாத் சர்க்கார் என்கிற பிஜேபி எம்பி. அவன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக பிஇடியாக இருந்த ஆள், ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் வந்தான். அவன் தேர்தலில் வந்தது என்னென்னா, 2019 தேர்தலில் இந்த ஆள் நிற்கும் பொழுது இந்த ஆள் நிற்கலை, வேற ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்குறாங்க பிஜேபி, அவனுடைய நாமினேஷன் செல்லாமல் போயிடுது. அது செல்லாமல் போனதுனால டம்மி கேண்டிடேட்டாக போட்ட இந்த ஜெகநாத் மிஸ்ரா அவனுடைய கேண்டிடேட் நாமினேஷனை ஒத்துக்கிறானுங்க. அதனால் ஃப்ளூக்கில் வந்து எம்பி ஆனது தான் இந்த ஜெகநாத் மிஸ்ரா. இவன் வந்து ஒரு பெரிய ரவுடி, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து இந்த ஊழல் பண்ணுறதுல பெரிய ரவுடி.
இவன் தான் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே அதிக நிலக்கரி வளங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒன்று மேற்கு வங்காளம். அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களில் நடக்கிற ஊழல், அதில் சுரங்க முதலாளிகள் சுரங்கத்தை கான்ட்ராக்ட் எடுத்தவன் இவனுடைய கள்ளப்பணத்தை எல்லாம் திருட்டுத்தனமாக மாற்றி கொடுக்குறது, அதில் பெரிய அளவுக்கு ரெகுலராக ஊழல் பண்ணி கமிஷன் வாங்கி அமித்ஷாவுக்கு கொடுக்குற வேலையை இந்த ஜெகநாத் சர்க்காருங்கிற எம்பி தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கும் அமித்ஷாவுக்கும் இவர்கள் செய்த ஊழல் சம்பந்தப்பட்ட அமித்ஷா நேரடியாக காசு வாங்கினதுக்கான எல்லா ஆதாரங்களும் அடங்கிய பென் டிரைவ் என் கையில் இருக்குது. இப்போது அதை உரிய நேரத்தில் வெளியிடுவேன். இப்போ அமித்ஷா ஒரு பெரிய ஊழல் பேர்வழி என்பதற்கான எல்லா ஆதாரங்களும் இப்போ என் கையில் இருக்குது என்று வெளிப்படையாக நேற்றைக்கு கல்கத்தாவில் மமதா பானர்ஜி பேசியிருக்கிறார். இப்போது அதாவது பிஜேபி ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஊழல் பேர்வழின்னு குற்றம் சாட்டுவான். ஆனால் இவர்கள் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் பேர்வழி. அதாவது மோடி அமித்ஷாவை தாண்டின ஊழல் பேர்வழி இந்தியாவில் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதற்கு ஏற்கனவே வந்திருக்கு. அது என்ன பிரச்சனைனா, இவன் ஆட்சிக்கு வந்தது பிறகு இவங்க மட்டுமே ஊழல் செய்கிறது மாதிரி சட்டங்களே கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று தான் தேர்தல் பத்திர நிதி. அந்த மாதிரி ஊழலை தன்னுடைய மொத்த குத்தகைக்கு எடுத்திருக்கிற இந்த கும்பல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேணுங்கிறதுனால எந்த மாநிலத்திற்கு வேணாலும் போகலாம், யார் மேலே வேணாலும் ஊழல் குற்றச்சாட்டு சட்டலாம், யோக்கிய வேஷம் போடலாம் என்று இவர்கள் நடத்திய அடாவடிக்கு மமதா பானர்ஜி இப்போது ஆப்பு வைத்திருக்கிறார். தன்னிடம் எல்லா மோடி ஊழல் பண்ணது, அது மேற்கு வங்காளத்தில் நிலக்கரி சுரங்கங்களில் ஊழல் பண்ணது, அதுக்கு அடியாளாக செயல்பட்டது அவனுடைய எம்பி ஜெகநாத் சர்க்காருங்கிறவன். இதற்கான எல்லா ஆதாரங்களும் என் கையில் இருக்குது, நான் உரிய நேரத்தில் வெளியிடுவேன், அமித்ஷாவை நானாக பார்த்துருவோம் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார். இப்போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மமதா பானர்ஜியினுடைய அரசியல் மீது நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கீழே தர ரேட்டுக்கு கீழே இறங்கி அடிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் மமதா பானர்ஜிக்கு இணையாக வேறு யாரும் என்னால் பார்க்க முடியலை. அந்த வகையில் இந்த திமிர் பிடிச்ச இந்த அதிகார திமிர் பிடிச்ச இந்த கூட்டத்துக்கு ஒரு சரியான பதில் அடி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு மமதா பானர்ஜி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இப்போ இந்த நடவடிக்கை எடுத்த உடனே குய்யோ முறையோன்னு கத்துறானுங்க பிஜேபிக்காரன். கத்துறது மட்டும் இல்லை, இப்போ இடி கல்கத்தா ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. ஐயோ, நாங்கள் சட்டப்படி நடத்தின விசாரணையில் இருக்கக்கூடிய ஃபைல்கள் எல்லாம் கோப்புகள் எல்லாம் இந்த அம்மா திருடிட்டு போயிட்டாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இடி கேஸ் கொடுத்துருக்குறான் கல்கத்தா ஹைகோர்ட்டில். மமதா பானர்ஜியும் ஐபேக்கினுடைய கோஃபவுண்டர் பிரதீக் ஜெயினுடைய மனைவியும் அது மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வச்சுருந்த தரவுகள் எல்லாம் இடி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க, திருடிட்டு போயிட்டானுங்க, இடி மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த அம்மாவும் திரிணாமுல் காங்கிரஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. இப்போ கல்கத்தா ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம நாட்டில் இப்போ உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றமெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய அடியாள் படையாக மாறிக்கொண்டிருப்பதை நம்ம நிறையா பார்க்குறோம். இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் வழக்கில் என்ன எவ்வளோ கீழ்த்தரமாக நீதிமன்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கல்கத்தா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் மமதா அடிச்சிருக்கிற அடிக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் இப்படி பிஜேபியினுடைய இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக இந்த இடியை வச்சுக்கிட்டு அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு மிரட்டுற இந்த திமிர்த்தனத்துக்கு எதிராக மமதா பானர்ஜி ஒரு பலத்தை அடி கொடுத்துருக்குற இந்த நேரத்தில் பிஜேபிக்காரன் என்ன சொல்லி மமதா பானர்ஜியை திட்டுறானோ அதே போல் சிபிஎம்மும் காங்கிரஸும் திட்டுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது பிஜேபி மோடியினுடைய பாசிச அதிகாரத்தை வீழ்த்தணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் பிஜேபி அம்பலப்படுத்தி ஒரு சரியான அடி கொடுத்துருக்குறாங்க இந்த அம்மா. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸும் சிபிஎம்மும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக, மமதா பானர்ஜிக்கு எதிராக அந்த மாநிலத்தில் காங்கிரஸையும் சிபிஎம்மையும் மமதா பானர்ஜி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இப்போ அந்த ஆத்திரத்தில் தேர்தல் ஆதாயத்துக்காக இந்த ஒரு குறிப்பான சூழ்நிலையில் இந்த இடிக்கு சப்போர்ட்டாகவும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாகவும் சிபிஎம்மும் காங்கிரஸும் மமதாவை எதிர்த்து பேசுவது ஒரு நேர்மையான அரசியலாக எனக்கு படவில்லை. அது ரொம்ப தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த மேலும் மேலும் அதிகாரத்தை குவித்து கொண்டு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே லொட்டு, ஒரே லொசுக்கு என்று மொத்த அதிகாரத்தை குவித்து கொண்டு இந்த பாசிச திமிரு பிடிச்சு இந்த நாட்டு வளங்களையெல்லாம் அம்பானி அதானி போன்ற ஒரு சில குஜராத் முதலாளிகளுக்கு வாரி கொடுக்கின்ற இந்த தேச துரோக செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம் மாநில அதிகாரங்களுக்கான போராட்டம், மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் இதை முதன்மைப்படுத்தி மத்திய அதிகார குவிப்பை தடுக்கவில்லை என்று சொன்னால் இது இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இப்போ இடி எடுத்திருக்கிற நடவடிக்கையும் அதுக்கு எதிராக மமதா பானர்ஜி தொடுத்திருக்கிற போரும் நமக்கு காட்டுகின்ற உண்மைகள். இதை ஒவ்வொரு மாநிலத்தில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். நன்றி.